வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா ஆண்டவர் ரசிகர்களே, கமல் சார் வெறியர்களே, சேனலில் ஒரு லைக்கை போடுங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? அதாவது வீடியோ லைக்கு, சேனலை சப்ஸ்கிரைப் மாற்றி சொல்லிட்டேன், நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னப்பா இது கமல் சாரா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தர்மன் ஷெடியூல் விட்றீங்க, செய்யான் 2வது ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நம்ம படத்தோடைய ஷெடியூலே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்கு, எப்பா வரும்பா அறிவிப்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்பப்பா அப்படிங்கிறது சொல்லாம விட்டீங்களே அப்படின்ற மாதிரி. பட் நான் கிள்ளி பார்த்துக்கிட்டேன், உண்மையிலே கமல் சார் தானா, அப்போ அறிவிப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் தான் எனக்கும் இருந்துச்சு. பட் வந்தால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஃபீல். ஸோ தர்மன் செகண்ட் ஷெடியூல் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதில் ஒரு வாய்ஸ் வருது, ஓ ஹே அப்படின்ட்டு. அது வந்து நம்ம கமல் சாரோடைய வாய்ஸு. அவர் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலை பாடுகிறார். நம்ம ரஜினிகாந்த் சார் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமல் சார் ஒரு நட்பை காட்டுவதற்கு, ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவதற்கும் ஆச்சரியப்படுவதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அனிருத் மியூசிக் வேறு, ஒரு வேறு ஆண்டவர் வந்து இன்னொரு பாட்டு பாடுறாரா அப்படின்ற ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகுது. அந்த வேர்டிங்ஸும் அதை பாடுற அந்த விதமும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அப்படியே வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அதனால் மேபி அது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த ஷெடியூல் பார்த்தீங்களா, செகண்ட் ஷெடியூல் நல்லா இருக்குது. ரஜினி சாருக்கு வந்து வயசே ஆகாது போல், இன்னும் வந்து பக்காவாக ட்ரிம்மாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து 67 வருஷம் கமலிசம் செமையாக கொண்டாடிட்டாங்க ஃபேன்ஸ். செலிபிரிட்டிஸ் யாரும் அந்தளவுக்கு வந்து விஷ் பண்ணலைன்னா கூட ஒரு சில பேர் வந்து அங்கங்கே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஜாம்பவான் 67 வருஷம் கொண்டாடுறாருங்கிறப்ப எவனுமே வந்து ஒரு ட்வீட் கூட போடலையேங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, காலம் பதில் சொல்லணும் அதுக்கு அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஏன்னா கலைஞன், உழைக்கும் கலைஞனுக்கு என்றைக்குமே மரியாதை வந்து இருக்குது, அது எந்த துறைனாலும் சரி. கௌதம் மேனன் சொல்லுவார் ஒரு இதில், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி வந்து பேர் உட்காந்துருப்பாங்க லோகேஷ் எல்லாருமே. அதில் ஏதாவது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்களா சொல்லி கமல் சார் கேட்பார், ஏன் நீங்களே அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் தானே அப்படின்ற மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் ஒரு பாயிண்ட் வந்து கோட் பண்ணுவார். உடனே கமல் சார் வந்து சிரிப்பார். ஸோ அதுதானே உண்மை அப்படிங்கிறது தான். அடுத்து விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய படம். கமல் சாருக்கும் சூர்யாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு க்ளோஸ்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரோலெக்ஸ் அப்படிங்கிற படம் வந்து லோகேஷன் எடுக்க போகிறார். அதுலேயும் வந்து கெஸ்ட் ரோல் கமல் சாரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போச்சு. பட் இப்போ என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு வந்து கருப்பு வந்து ஓரளவு ஹிட் ஆகிருக்கு. ஸோ விஸ்வநாதன் சன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்கள் யூஎஸ்லேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் அப்படின்ற அப்டேட்டு. ஸோ சூர்யா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள், படம் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து தேவர் மகன் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய துரோணாச்சாரியார் கமல் சார் தான் அப்படின்றத இப்பயும் ஒரு ட்வீட் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் அப்படின்ற படம் விஜய் சேதுபதி வச்சு அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கும் மெயினான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நான் தேவர் மகனுடையதும் மகாநதியுடையதும் ரெஃபர் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தார். அதே மட்டும் இல்லாமல் தேவர் மகனாலே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எவனுமே எழுதுனது கிடையாது அப்படின்ற மாதிரி மாறுதட்டி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் கவனிச்சிங்களா, கமல் சார் வச்சு ஒரு புக் எழுதினாரில் ஒருத்தர் ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கமல் சாருடைய குருதி புனல் வந்து நான் தேட்டரில் அந்த டைமில் பார்க்கும் பொழுது, அந்த மேக்கப்போட ஒரு கமல் சார் இருப்பார் லாஸ்ட் கிளைமேக்ஸில், அதை பார்க்கும்போது எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் கைதட்டி ஒரு மாதிரி ஆரவாரம் பண்ணாங்க சாமா அப்படின்ட்டு. நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன், என்னடா ஒருத்தர் அடி வாங்கி மூஞ்சிதான் கிழிஞ்சிட்டு இருக்கான், இப்போ போய் அது எல்லாம் சூப்பர்ன்றீங்க, என்னடா கமல் ரசிகர்களுடைய ரசனை அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் தான் வந்து நான் கேட்டேன், அதை பொறுத்துக்க முடியாமல், என்ன எந்த இதுக்கு நீங்கள் கை தட்டினீங்கன்னு சொல்லிட்டு. உடனே கமல் சார் ஃபேன்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சார் மேக்கப் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சார், இப்படி தான் கை தரணும் அப்படின்ற மாதிரி. இப்போது எவ்வளோ ரசனை கமல் சார் ரசிகர்களுக்கு அப்படிங்கிறத அவர் வந்து பாராட்டியிருந்தார். அதை அந்த புக்லேயே ஹைலைட் பண்ணியிருந்தார். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது தான். சரி, நார்த் இந்தியாவில் கொண்டாடுறாங்கங்க மகளிர் தொகைன்னு கொண்டு வந்தார்ல கமல் சாருடைய மக்கள் நீதி மையத்தில். அதை நார்த் இந்தியாவில் யார் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் போட்டிருக்கு. நீ கூட ஒருத்தர் பேசியிருக்கார் பார்லிமெண்ட்டில், கமல்ஹாசன் அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க. இப்போ திமுக பண்ணியிருக்காங்க, அடுத்து நம்ம இங்கே பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதை ஒரு மீடியா பயிலும் பேசலை. எப்படி அதை ஒரு மீடியா பயிலும் உட்காந்து பேசணும். அப்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க, சும்மா எது பண்ணாலும் இப்போ மீடியாவில் வந்து பேசுகிறாங்க. பட் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது யாருமே பேசலை அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது
என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆர்கேஎஃப்லேருந்து எப்போ வரும்? சீக்கிரம் வரும்னுட்டீங்க. வரல அப்படின்னா அட்லீஸ்ட் நவம்பர் 7க்காக வரல அப்படின்னா நாங்கள் ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் ஸ்ட்ரைக்கு போடுவோம். எப்படி? ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் ஸ்ட்ரைக்கை போடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் ரசிகர்கள் ஒரு பகிரங்க மிரட்டல் ஆர்கேஎஃப்ஐ விட்டாங்க. என்ன சொல்கிறேன்றீங்களா? ஆமாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து தேவர் மகன் படத்தப்ப கமல் சார் ஒரு நிகழ்வு ஷேர் பண்ணியிருந்தாரு. அது நீ ஏன் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு பரதன் அப்படின்ற ஒரு டேரக்டரு சரியாக பண்ணல போல் சிவாஜி சார். உடனே சரியாக பண்ணலன்னு நீ சொல்லாத, பட் வேறு மாதிரி எடுக்கணும்னு சொல்லுன்னு சொன்னோடனே நான் சரியாக பண்ணலான்னு கேட்டார் சிவாஜி கணேசன். உடனே ஒரு பரதன் ஆமாம் சார் பண்ணலன்ட்டார். உடனே எனக்கு கோவம், சரியான கோவம், எப்படியா நீ சொல்கிறான் அப்படின்ட்டு. பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அப்படின்ட்டு. நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை அட்லீஸ்ட் அவர் நல்லாலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் டேரக்டர் எப்படி பண்ணார், அவருடைய ரியாக்ஷனு எல்லாமே வந்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது. சிவாஜி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கலை உலக வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபு சொன்னதே இல்லை, கமல் சார் தான் வந்து பேசியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து சிங்கீதம் சீனிவாசராவை கமல் சார் கௌரவித்தார்ல, அந்த மாதிரி இளையராஜா அவர்களை அவர் படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்காருல, அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கமல் சார் ஆர்கேஎஃப்ஐ வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதற்கான அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதையாச்சும் கொண்டு வாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து டாக்டர் மற்றும் நடிகர் பரத் ரெட்டி அவர்கள் ஒரு பேட்டியில் கமல் சார் இஸ் அ பாலிமேத் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டார். எல்லாமே கேட்கலாம், எதுனாலும் உங்களுக்கு கேட்கலாம், எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அடுத்து ஆகஸ்ட் 13 ஆர்கன் டொனேஷன் டே. விதை போட்டது கமல் சார் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் தெரியுது அப்படின்னு சொன்னான். ஒரு சில பேர் உதல்தாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது கமல் சார் மேலே தான். தமிழ்நாடு அரசு ஒரு அவார்டே இந்த வட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறப்ப கமல் சாரோடைய பேரை மென்ஷன் பண்ணல அதில் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. பட் அதுக்கும் விதை போட்டது கமல் சார் தான். ஓகே, அடுத்து நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் விக்ரமில் நடித்தார்ல, ஒரு கட்ட குரலில் பேசுவார்ல, அவர் கமல் சாருடைய ஃபேனா. அவர் படத்துக்கு வந்து கமல் சார் ஆஃபீஸில் ட்ரெய்லர்லாம் வந்து போட்டு காமிச்சு அவருக்கு இன்புட் கொடுத்து அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பட் எனக்கு வந்து அவர் பண்ணாருங்க, அதுவே எனக்கு வந்து ஒரு சரியல் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார். கமல் சாருக்கு ஒன்று தான், படம் பிடிச்சிருச்சு இல்லை ஏதோ ஒன்று அவர் பாராட்டுன்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களை பாராட்டிடுவார். அதில் எந்த ஒரு மாற்று நானே அப்படி தான். இந்த சேனல் எங்கேயோ ஒரு மூலையில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், பட் நம்ம சேனலில் பார்த்தும் கமல் சார் கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்க, உங்கள் சேனல் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கிரெடிட் இருக்குது பாருங்கள். எப்பயுமே அது வந்து கமல் சார்ட்ட இருக்குது. அது நானே ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான். அடுத்து டைரக்டர் சரண் அவர்கள் வசூல் ராஜா நடந்த சம்பவத்தின் போது ஒரு விஷயம் பேசியிருந்தார். அந்த டைமில் யாருக்குமே தூக்கம் இல்லையாங்க. கால் ஷீட் வந்து அது வந்து ஹிந்தி படத்துலேருந்து எடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். சீக்கிரம் முடிக்கணும்ட்டாங்க போல தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டே அண்ட் நைட்டு தூங்குறதுக்குலாம் கார்லாம் தூங்குவாங்களாம். அந்த மாதிரி வந்து இந்த மட்டும் அஜித் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரோட டேட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கமல் சாருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லி சரண் வந்து உரிக்கமாக ஒரு பதிவு வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ ஆதவர்ஜி நான் வந்து பேசியிருக்காரு பார்த்தீங்களா, அரசியலில் நம்ம பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகணுன்ட்டு, அதெல்லாம் 2012 கமல் சார் பேசியிருக்காரு. சிதம்பரம் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பிரதமர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து கருணாநிதி அவர்களும் சேர்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது, எப்பயோ பேசுனது தான் அப்படிங்கிறது தான். சரி, கல்கி பாகம் 2 கூடிய விரைவில் ஷூட் இருக்குங்கிறாங்க. பட் பிரபாஸோடைய போர்ஷன்லாம் வந்து அவர் டேட் இன்னொரு படம் பண்ணுறாராம் ஃபவுசின்ட்டு, அதில் டைட் ஆனதுனால அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங்கா பிரபாஸுக்கு, அதனால் இன்னும் டிலே ஆகுன்றாங்க ரிலீஸ் டேட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து கமல் சார் போட்ட போஸ்ட் பார்த்தீங்களா, 67 வருஷத்துக்கு நான் 20 வருஷம் தான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ட்டார். 67 வருஷங்கிறது ஓகே, பட் சினிமா 130 வருஷம்ன்றாங்க, அதில் நான் பாதி இருக்கேங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருந்து. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.